அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த கன்னியக்கோவில் வரலாறு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த கன்னியக்கோவிலில் தான் வள்ளியும் பார்வதியும் தவம் இருந்திருக்காங்க இல்லையா? அது எப்படி இங்கே வந்து ஆட வந்தாங்கங்கிறத, இங்கே வந்து தவம் இருக்க வந்தாங்கங்கிறது தான் இந்த கதை. கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் இருந்தாங்க. அப்படியே அவங்க என்ன செஞ்சாங்க, பூவுலகில் ஒரு நடன சபை அமைக்கணும், அதனால அந்த நடன சபைக்கு ஏற்ற இடமா பார்க்கணும்னு சொல்லி லொக்கேஷன் பார்க்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிவபெருமானும் சக்தியும் பார்க்க வந்தாங்க. அப்படியே ஒரு காடு மலை எல்லாம் தாண்டி இங்கே வந்துட்டாங்க. எங்கள் சிதம்பரம் வந்து தில்லைவனமாக இருந்துச்சு. அந்த தில்லைவனத்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு பார்வதி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தேவி சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, நான் இந்த இடத்த வச்சுக்கிறேன், நீங்கள் இன்னொரு இடம் தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நானே வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. விடமாட்டேன். 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு. வாக்குவாதம் வந்த உடனே அப்போ நம்ம போட்டி நடனம் ஆடுவோம், யார் ஜெயிக்கிறோமோ அவங்க இந்த இடத்துல இருந்துக்கிறோம், தோற்றவங்க இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறார் சிவபெருமான். சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இந்த அம்மா. 2 பேரும் நடனம் ஆடுறதுக்கு நாள் குறித்தாங்க. அந்த செய்தி 7 உலகம் போச்சு. எல்லாரும் வந்தாங்க உலகத்துலேருந்து. விஷ்ணு பகவான் தான் தலைமை தாங்கினார். நடனம் ஆடினா போட்டி நடனம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்தம்மா அவர் என்னென்ன ஆட்டம் 1008 தாண்டவங்கள் ஆடினாலும் இந்த அம்மாவும் 1008 தாண்டவங்களை ஆடி காட்டின உடனே விஷ்ணு பகவானுக்கு எப்படி தங்கச்சி இப்படி நல்லா ஆடுதே, இது ஜெயிச்சிருச்சுன்னா சிவபெருமானுக்கு சரியாக இருக்காதே, நல்லா இருக்காதே, உலகமே அம்மா ஆட்சியில் போயிடும், சிவபெருமானுடைய ஆட்சி வேணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதனால் அவர் பார்வதி தேவிக்கு தெரியாமல் எழுந்து போய் சைகை காட்டி காதில் இருக்க தோடை கலட்ராப்பில் நடனம் ஆடுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு ஆடி சைகை பண்ணி காட்டுறாரு. காட்டின உடனே சிவபெருமான் புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி காலை தூக்கி காதை தொட்டு தோடை திருவி கலட்டுறது மாதிரி ஆடுறாரு. இந்தம்மா காலை தூக்கி காதை தொட முடியல. இப்போ காலை தூக்க முடியாத போது இந்தம்மா வெட்கி அப்படியே தலையை கொஞ்சிடுறாங்க, நான் தோற்று போனேன் அப்படின்னு சொல்லி. உடனே சிவபெருமான், தேவி நீ தோற்று போன, நீ இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறார். நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரம்தான் இங்கே தவம் இருந்தாங்க. அந்த தவம் இருக்க முன்னால் அவருக்கு என்னென்ன கேட்டாங்கங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன், பாருங்கள். நன்றி, வணக்கம். லைக் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் போடுங்கள். நன்றி, வணக்கம்.